யாழிசை போல் இனிமை தரும் என் அன்னை தமிழுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அபிராமி கல்யாண சுந்தரம். நான் இலினாயில் உள்ள அன்னை தமிழ் கல்விக் கழகத்தில் 6ஆம் நிலை படிக்கிறேன். நான் இன்று பேசவுள்ள தலைப்பு சிக்கனமும் சிறுசேமிப்பும். நம் தமிழர் வாழ்க்கையின் அடித்தளமாக விளங்குவது அளவறிதல். எதை செய்தாலும் அளவோடு செய்வது, எதை பயன்படுத்தினாலும் மதிப்புடன் நடப்பது. நம் முன்னோர்கள் உணவிலும் உழைப்பிலும் செலவிலும் அளவை கடைபிடித்ததால் தான் அவர்களின் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. அந்த அளவறிதலின் இன்றைய வடிவமே சிக்கனமும் சிறுசேமிப்பும். ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. வருமானம் சிறிதாக இருந்தாலும் அளவோடு செலவிட்டால் வாழ்க்கையில் எந்த கேடும் வராது என்ற சிக்கனத்தின் முக்கியத்துவத்தை என்ன அழகாக கூறியுள்ளார் திருவள்ளுவர். இந்த சிக்கனம் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா? நம் குடும்பங்களில் தான். என் பெற்றோரின் சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் முதலில் யோசிப்பது எவ்வளவு செலவிடலாம் என்பதல்ல, எவ்வளவு சேமிக்கலாம் என்பதே. என்னை போன்றோரின் உயர்கல்வி என்பது பெற்றோரின் சேமிப்பால் மட்டுமே சாத்தியமாயிருது. இது வெறும் பண சேமிப்பல்ல, அன்பின் வடிவம், பொறுப்பின் அடையாளம். சிக்கனமும் சிறு சேமிப்பும் பணம் சார்ந்தது மட்டுமல்ல, உணவு, நீர், ஆற்றல், நேரம் என்ற அனைத்திலும் நீள்கிறது. சேமிப்பின் புனிதமான வடிவம் நீர் சேமிப்பு. நீர் துறந்தால் நிலம் துறக்கும். உண்மையாக சொன்னால், நான் குளிக்கும் போது தண்ணீர் சற்றே ஓடிக்கொண்டிருக்கும். அதை நினைத்து பார்க்கும் போது என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. சிக்கனத்தையும் சேமிப்பையும் பற்றி பேசும் நான் அதை பின்பற்றுகிறேனா? நான் வீணாக்கும் ஒவ்வொரு துளியிலும் என் ஒழுக்கம் அளவிடப்படுகிறது. அதனால்தான் இனி ஒவ்வொரு முறையும் குழாயை மூடும் போது ஒரு நெறியை கடைபிடிப்பதாக உணர்வேன். நீரை சேமிப்பது வாழ்க்கையின் அவசியம் எனில் ஆற்றலை காப்பது நம் உலகையே காக்கும் முயற்சி. நான் என் அறையை விட்டு வெளியேறும் போது விளக்கை அணைப்பது, என் நண்பர்களுடன் பள்ளியில் இருந்து ஒரே மகிழ்ந்தில் பகிர்ந்து பயணிப்பது. இதன் மூலம் எரிபொருள், வண்டியின் தேய்மானம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. இவை சிறிய செயல்களை போல் தோன்றினாலும் இயற்கையை பாதுகாப்பதற்கான என்னுடைய பொறுப்பு. சிக்கனம் வீட்டை காக்கும், ஆற்றல் சிக்கனம் பூமியை காக்கும். பூமியை காப்பது போல உணவை வீணாக்காமல் காப்பது நம் கடமை. இன்று நான் உணவு முன் உட்காரும் போது தட்டில் எவ்வளவு எடுத்து எவ்வளவு வீணாக்குகிறேன் என்று யோசித்திருப்பேனா? ஒரு கைப்பிடி சாதம், அது எனக்கு சாதாரணம். ஆனால் யாரோ ஒருவனின் முழு நாளின் நம்பிக்கை. உணவை வீணாக்காமல் பசியுடன் இருப்பவர்களுக்கு கொடுப்பது உயிரை காப்பதற்கு சமம். அதே போல் நேரத்தை வீணாக்காமல் மதிப்புடன் கையாளுவது வாழ்வின் நெறியை காப்பது. ஏனெனில் உணவோ பணமோ ஆற்றலோ மீண்டும் கிடைக்கும், ஆனால் வீணான நேரம் மீண்டும் திரும்பாது. நேரத்தை மதித்தவன் வாழ்வை மதித்தவன். காலையில் தாமதமின்றி எழுதல், பாடங்களுக்கு ஒழுங்காக நேரம் ஒதுக்குதல், கைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றில் நேரத்தை வீணாக்காமல் கையாளுதல். இவை சிறிய பழக்கங்கள் தான், ஆனால் பெரிய மாற்றங்களை உருவாக்குபவை. 5இல் வளையாதது 50இல் வளையாது. சிக்கனமும் சிறு சேமிப்பும் பெரியவராகிய பிறகு திடீரென பழகக்கூடிய ஒழுக்கங்கள் அல்ல. என்னை போன்ற இளம் வயதினர் இப்போது இருந்தே பழக வேண்டும். இது நம்முடைய வலுவான எதிர்காலத்திற்கான அடித்தளம். உதாரணமாக, புதிய பொருட்களை அடிக்கடி வாங்காமல் வீட்டில் இருக்கும் பொருட்களை மறு பயன்பாடு செய்வது, பெற்றோர் பயன்படுத்திய கைபேசி கடிகாரத்தை நாம் பயன்படுத்துவது, தேவைக்கு அதிகமான ஆடைகள், காலணிகள், அலங்கார பொருட்கள் வாங்காமல் இருப்பது, புத்தகங்களை வாங்காமல் நூலகத்தை பயன்படுத்துவது, இவை அனைத்தும் ஒரு நல்ல தொடக்கம். இதன் மூலம் நம் வீட்டில் உள்ள தம்பி தங்கையரும் இவ்வொழுக்கங்களை பின்பற்ற தூண்டப்படுவார்கள். வழிகாட்டியாக அல்ல, வழிகாட்டும் ஒழுக்கமாக. சிக்கனமும் சிறு சேமிப்பும் சுயநலமோ அற்பத்தனமோ கணக்கிலோ அல்ல, நம் கனவுகளுக்கு நாம் காட்டும் மரியாதை. இன்று நாம் பெரிய கனவுகளை நினைத்து சிறு சேமிப்புகளை மறந்து விடுகிறோம். அந்த மறந்த நெறியை நினைவூட்டுவதே இந்த உரையின் நோக்கம். இது நவீன வாழ்க்கைக்கு தேவையான புதிய பார்வை. என்னை சிந்திக்க வைத்த இந்த வாய்ப்பிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.